கிருஷ்ணர் தங்கள் பக்தர்களை காப்பாற்றவும் தர்மத்தை நிலைநாட்டவும் பகவான் விஷ்ணுவின் அவதாரமாக பிறந்தார். கம்சன், மதுரையின் கொடூரமான அரசன், தனது சகோதரியான தேவகியையும் அவருடைய கணவரான வசுதேவரையும் தனது சிறையில் அடைத்தான். ஏனெனில் ஒரு ஆழ்வாரின் அசரீரவாணி கூற்றுப்படி தேவகியின் 8வது குழந்தை கம்சனை வதம் செய்யப் போவதாக தெரிவிக்கப்பட்டது. கம்சன் மிகவும் பயந்து தேவகி மற்றும் வசுதேவனின் ஒவ்வொரு குழந்தையையும் அவர்களின் பிறவியிலேயே கொன்றுவிட்டான். ஆனால் 8வது குழந்தையாக ஸ்ரீகிருஷ்ணர் அவதரித்தார். பகவானின் லீலையாக அதனை யாராலும் தடுக்க முடியவில்லை. கிருஷ்ணர் பிறந்த இரவு. கிருஷ்ணர் பிறந்தபோது அது ஆஷ்டமி திதி, ரோகிணி நட்சத்திரம் மற்றும் இரவு பகல். சிறையில் இருக்கும்போது வசுதேவருக்கும் தேவகிக்கும் ஒரு திவ்ய ஜோதியுடன் மிகுந்த ஆனந்தத்துடன் கிருஷ்ணர் பிறந்தார். அப்போது சிறை கதவுகள் தானாகவே திறக்கப்பட்டது. காவலர்கள் அனைவரும் தூங்கிப் போனார்கள். வசுதேவர் தன்னுடைய குழந்தையை காப்பாற்ற வேண்டி யமுனை நதியை கடந்து கோபுலோகத்திற்கு சென்றார். அங்கே அவர் தனது நண்பர் நந்தகோபரின் மனைவியான யசோதாவிடம் கிருஷ்ணரை ஒப்படைத்தார். அந்த நேரத்தில் யசோதாவுக்கும் மகள் பிறந்திருந்தாள், யோகமாயா. கிருஷ்ணரை அங்கு விட்டு யோகமாயாவை வசுதேவர் மீண்டும் சிறைக்கு கொண்டு வந்தார். கம்சன் யோகமாயாவை கொல்ல முயன்றபோது அவர் தன் தெய்வீக ரூபத்தை எடுத்துக்கொண்டு, "உன்னை கொல்ல வரவேண்டியவன் பிறந்து விட்டான்" என்று கூறிச் சென்று விட்டார். கிருஷ்ணர் அப்போது நந்தகோபர் மற்றும் யசோதா தம்பதிகளின் மகனாக வளர்ந்து அனைவரின் உயிராக இருந்தார். இது கிருஷ்ணரின் அவதாரத்தின் துவக்க கதை. அவர் தர்மத்தை நிலைநாட்டவும் அநியாயத்தை அழிக்கவும் பிறந்தார் என்று இந்த கதை நமக்கு நினைவூட்டுகிறது.